வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இந்திராஸ் ஆகிய நான் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னென்றால், கடந்த சில மாதங்களாக சில நாட்களாக உண்மையிலே எமது போராட்ட வரலாற்றில் தேச துரோகங்கள் இன்று வரைக்கும் அழிஞ்சு போகவில்லை. எங்களோட போராட்டம் தொடங்கிய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் போராட்டம் முடிஞ்சு 16 வருஷங்கள் கடந்த நிலையிலேயும் எங்களோட தமிழ் மக்களுக்கான ஒரு இன விடுதலையை கோரி சர்வதேசம் எங்கும் ஐநா வரைக்கும் இன்றைக்கு எங்களோட தமிழ் மக்கள் இரவு பகல் பாராது குலத்திலேயும் தாயத்திலேயும் தமிழ் மக்கள் மட்டுமில்லை, எங்களோட மாவீர செல்வங்களில் கனவுகளை நினைவாக்க வேண்டிய எஞ்சிய போராளிகளும் யுத்தத்தால் மீண்டு வந்த மிஞ்சிய போராளிகளும் இரவு பகல் பாராது குலத்திலேயும் தாயத்திலேயும் ஜனநாயக ரீதியில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். மக்களோட சேர்ந்து எங்களோட தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிக்கான ஒரு இனப்படுகொலை நடந்தது காரணமாக அதுக்குரிய தீர்வை தேடி எங்களோட வடக்கு கிழக்கு இணைந்த தாயத்திலே நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை முன்வச்சு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தேச துரோகிகள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் எமது போராட்ட வரலாற்றிலே இன்று வரைக்கும் அழிஞ்சு போகவில்லை. இன்றைக்கு உண்மையிலே அந்த காலத்தில் தேச துரோகிகள் இருந்தார்கள். விரல் காட்டி சொல்லும் அளவுக்கு தான் தேச துரோகிகள் இருந்தார்கள். என்ன காரணம் என்றால், எங்களுடைய ஆயுத போராட்டம் இருந்தது, எங்கள்கிட்ட ஆயுத பலம் இருந்தது, ஆட்பலம், போராளிகள் பலம் இருந்தது, மக்கள் பலம் இருந்தது, பொருளாதார பலம் இருந்தது. அப்ப எல்லா பலமும் இருக்க விரல் காட்டும் அளவுக்கு தான் ஒவ்வொரு தேச துரோகிகளும் வளர்ந்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எல்லாரும் எங்களோட கூட நின்று எங்களோட போராட்டத்துக்கு ஒத்துழைச்சவர்களே இன்றைக்கு தேச துரோகியாக மாறி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அருண் சித்தார்த்தை பற்றி தான் அந்த விஷயத்தில் கதைக்கப்புறம் நான் அருண் சித்தார்த் அப்போ எங்களோட கூட இருந்த போராளிகள் கூட எங்களுக்கு உதவி செய்தவர்களே தேச துரோகிகளாக மாறி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த தேச துரோகிகள் ஒரு பக்கம் தேச துரோகிகள்னா எங்களோட போராட்ட காலத்தில் கடந்த காலத்தில் மாற்றுக்குழுக்கள் இருந்தார்கள், மாற்று இயக்கங்கள் இருந்து அரசாங்கத்தோட நாங்கள் போராட இன்றைக்கு அவங்க தேசியம் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த எங்களோட போராட்டத்தோட ஒரு சில அந்த மக்களாக இருக்கலாம், முகவர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு சில துரோகிகள் எவ்வாறு செயல்படுகின்றார்கள், அவங்க ஒரு அரசாங்கத்தோட இல்லை. கடந்த அரசாங்கத்தை நாங்கள் சொல்லி கொண்டு போனால் மஹிந்த ராஜபக்சவோ, மைத்திரிபால சிறிசேனா, இல்லை ரணில் விக்ரமசிங்கயோ, சந்திரிகாட ஆட்சியிலேயோ இல்லை கோட்டபாயோட ஆட்சியிலே இருந்து அப்படியோ ஒரு பக்கம் வாழ்கிற தேச துரோகிகள் இல்லை. இது காலத்துக்கு காலம் எந்த ஆட்சி மாறினாலும் தாங்கள் குரல் கொடுக்கணும். விடுதலை புலிகளால் நடக்கப்பட்ட யுத்தம் இன விடுதலைக்காக நடந்த யுத்தம் என்றதுக்கு மாறாக இவங்களுக்கு புலிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கொஞ்சம் கும்பல்கள் இருக்கு. அதுல அருண் சித்தார்த்த ஒருவன். அதுலேயும் கிழக்கு மாகாணத்தில் இவ்வாறான அருண் சித்தார்த்த போல ஒரு தேச துரோகி, ஒரு ஈனப்பிரவி, எங்கட இனத்துல ஒரு கேவலங்கட்டு புறப்பில் பிறந்த கேவலங்கட்டவனை போல கிழக்கு மாகாணத்தில் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அருண் சித்தார்த் புலிகளுக்கு எதிராக தான் போராடி கொண்டே இருப்பேன், புலிகளுக்கு எதிராக போராடி கொண்டே இருப்பேன். நீ யாரடா? நீ யார்? இந்த அருண் சித்தார்த்தன் என்ற எனக்கு வேற மாதிரி வருதுக்கோ. நீ யாரு? நீ தமிழனா, இல்ல முஸ்லீமா, இல்ல கிறிஸ்தவனா, இல்ல பரங்கியனா, இல்ல சிங்களவனா? ஆரடா நீ? புலிகளுக்கு எதிராக போராடுறது நீ எவன்ட்? அவன் புலிகள் செய்த குற்றத்தை சொல்றேன்னா, புலிகள் என்ன குற்றம் தான் செய்யணும்? புலிகள் போராடக்க எங்கட மக்களையும் கூட்டி கொடுத்து எங்கட போராட்டத்துக்கு எதிர்ப்பா இருந்தவங்களை போட்டு தள்ளது உண்மை. அதே மாதிரி அரசாங்கமும் செய்தது உண்மை, சரியா? ஆனா நாங்க இன விடுதலைக்காக போராடணும். அரசாங்கம் என்ன எங்கட இனத்தை அழிப்பதுக்காக போராடி எங்கட மக்களை கொண்டு குவிச்சது. நான் பாரு இந்த பதிவு அருண் சித்தார்த்தனப்புல ஈனப்பிரவிக்கு அன்பார்ந்த வடமாகாண மக்களே, யாழ்ப்பாணத்தில் முழு தலையும் இருக்கு, கெளுரு மீன்ல திபிங்களமே இருக்குது. ஆனா அருண் சித்தார்த்தனுக்கு வாலாட்டி இல்லாம இருக்கிறாங்க. அது அந்த நாளைய அரசியல்வாதியா இருக்கலாம், அனைவரும் அந்த நாளைய அரசியல்வாதி எல்லாரும் புலிகள் கதைக்கிற எல்லாரும் புலிகள்ல அடையாளத்தை வச்சு அரசியல் செய்கிறவங்க தான். ஆனா புலிகளை பற்றி கதைச்சா பேசாம இருந்துருவாங்க. ஆனா பார்லமெண்டத்தில் மட்டும் தலைவரை பற்றி முழக்கி தள்ளுவாங்க. தலைவரோட இருந்தேன் தலைவரோட கொள்கை.
தலைவற்ற தெத்தத்தில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் நாங்கள். அவற்ற சாப்பாடு, அவற்ற உடுப்பு, அவற்ற பயிற்சி, அவற்ற சண்டை, அவற்ற படிப்பு எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாங்கள். நாங்கள் இருக்க. ஆனால் தலைவற்ற பிள்ளைகள் தலைவர் என்று சொல்லி கதைக்கிறீங்க. ஆனால் தலைவற்ற பிள்ளைகளை விமர்சிக்கிறவங்களும் எங்களோட போராட்டத்தை விமர்சிக்கிறவங்களும் எங்களோட புலிகளுக்கு எதிராக தாங்கள் புலிகள் செய்த குற்றத்தை தாங்கள் வெளிக்கொண்டு வருவோம், நாங்கள் புலிகளுக்கு எதிர்ப்பு அரசியல் செய்கிறோம். இந்த அருஞ்சித்தாத்தனை போல ஒரு பரதேசி யாழ்ப்பாணத்திலிருந்து கொக்கரைச்சு கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு மருந்து கட்ட அரசியல்வாதி இல்லை. அர்ஜுனா உட்பட தான், அர்ஜுனாவுக்கும் சேர்த்து தான். என்ன காரணம்னா உங்களோட அரசியலும் தெரியும். நீங்க என்ன அரசியல் செய்யுங்க, ஒரு சந்திப்புக்கு வாங்கன்றீங்க, அப்புறம் சந்திப்புக்கு இடம் கொடுக்காம சந்திப்புக்கு போனா நீதி நியாயம் கிடைச்சிரும் கட் பண்ற ஆக்கள் இல்லை. அர்ஜுனாபலாக சில விஷயம் நான் பிறகு சொல்லவார். சும்மா நீதி நியாயத்தை கதைக்கிறீங்க. ஏனே பரதேசி அரசியல்வாதி மாதிரி விடுங்க. இப்போ முளைச்சி வந்த அரசியல்வாதி மாதிரிலேயும் எனக்கு சில கோபம் இருக்குது. அது அடுத்த வகையில் வரேன். இப்போ நான் அருஞ்சித்தாத்தன் கேட்கிறேன். இந்த அருஞ்சித்தாத்தனுக்கு அர்ஜுனா அவர்கள் கூட ஒரு வழக்க போடலாம் தானே. நீ ஒரு பார்லமெண்ட் எம்பி தானே. அவன் புலிகளுக்கு எதிராக அவன் வாயில வெளிப்படையாக சொல்றான், புலிகளுக்கு எதிரான அரசியலை நான் செய்வேன், புலிகளை ஆதரிக்கிறவங்களுக்கு எதிரான அரசியலை செய்வேன். புலிகளை ஆதரிக்கிற மக்கள் தான் புலிகள், புலிகள் தான் மக்கள். அந்த வகையில் நான் அந்த அருஞ்சித்தாத்தன் என்ற ஒரு பிரதேசத்துக்கு உண்மையிலே யாழ் மாவட்ட மக்கள் நீங்க யாழ்ப்பாணத்தில் அடைக்கலம் கொடுக்குறீங்க. ஆனால் இன்றைக்கு இதே அருஞ்சித்தாத்தன் வன்னியிலேயோ கிழக்கு மாநிலத்திலிருந்து அடிச்சு கொண்டு போடுறான் மக்கள், சதி செய்து அடிச்சு கொண்டு ஓடுறான். இந்த அருஞ்சித்தாத்தின் நோக்கம் என்னண்டா படி அவளையும் கொடுக்கும். இந்த அருஞ்சித்தாத்தன் பரதேச நோக்கம் அவன் ஆரம்பத்திலிருந்து மைந்தராட்சவச்சாடாள், கோட்டபாயாடாள். அப்ப இவனுக்கு இப்ப என்னண்டா அவங்கள பிடிச்சி இப்ப வந்த ஆட்சியாளர் உள்ளுக்க போட நாளைக்கு இபிடிபியோட சேர்ந்து செயல்பட்டவன் தான் இந்த அருஞ்சித்தாத்தன். இந்த செம்மணி படுகொலை எங்கட தமிழ் மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு வரப்போது என்று சொல்லி விளங்கக்க அந்த ரவுபங்கிங் வெளிநாட்டில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து விடக்க வடக்கு கிழக்கு இணைய போதுன்னு சொல்லக்கா அங்கிருந்து வெளிநாட்டிலேருந்து ஓடி வந்துட்டு இங்கே எனக்கு கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தை தனி அழகு தரணும் முஸ்லீம் மக்களுக்கு கண்டு ரவுபைக்கு கேட்டாலும் அந்த பாலிசிக்கு என்ன உனக்கு தனி அழகு தரணும் மாட்டேன், நீ இலங்கை அரசாங்கத்தோட போராடு ஆயுதம் தூக்கி. ஆனால் நீங்கள் இலங்கை அரசாங்கத்தோட இருந்து எங்களுக்கு தான் சொல்கிறீங்க, ஆயுத குழுக்களாக இருந்து நீங்கள் எங்களுக்கு தான் எங்களோட மக்களை தான் கொண்டு குவிக்கிறீங்க. கொக்கட்டி சொல்ல தொடக்கம், மதுரமனை தொடக்கம், முழு படுகொலையும் அந்த இஸ்லாமிய ஊராள்படை என்று சொல்லி அது இப்போ எல்லாருக்கும் இல்லை. இஸ்லாமிய மக்களை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். இஸ்லாமிய மக்கள் எங்களோட போராட்டத்தில் இருந்தவங்களும் இருக்கிறாங்க, போராட்டத்துக்கு உதவி செய்தவங்களும் இருக்காங்க. இப்போ வரைக்கும் எங்களோட மக்களுக்காக சகல தியாகம் செய்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு சில அரசியல்வாதி மாற்ற விடயத்தை சொல்கிறோம். ரவுபக்கி மாய்த்தான் இந்த அருஞ்சித்தாத் இப்போ எழுப்பியிருக்கு. என்னென்னா செம்மணி படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை வரப்போது. இப்போ செம்மணி படுகொலையால் தீர்க்கமான கொலை செய்யப்பட்ட இராணுவத்தினர் புலனாய்வாளர்கள் ஒட்டுக்குழுக்களை விசாரிக்கப்படுறாங்கள் என்று தான் இந்த அருஞ்சித்தாத் இப்போ கிளம்பி இருந்து இப்போ இப்படியான ஒரு கதையை கதைக்கிறது. புலிகளில் படுகொலையை நாங்கள் காட்டப்புறம் புலிகள் செய்த இனப்படுகொலைக்கு என்ன தீர்வு? அடே அருஞ்சித்தாத் பைத்தியார முட்டாள் பரதேசி, உனக்கு கேட்குறோம் புனர்வாழ். நாங்கள் புலி, நான் தான் புலிகள் என்ன படுகொலை செய்த நாங்கள் இன்றைக்கு தண்டனை செய்யிட்டு புனர்வாழ் வலிக்கப்பட்டு இன்றைக்கு ஜனநாயகத்தில் இருக்கிறோம். புலிகள் செய்த படுகொலை இந்த செம்மணியில் எடுக்கிற மயனி இடங்களில் எடுக்கிறோம். ஒற்று எலும்பு கூட எடுங்க. புலிகளால் செய்த படுகொலை இப்போ ரகசியமாக கொண்டு தாட்டன்னு சொல்லி ஒரு எலும்பு கூட எடுங்க. உங்களால் ஏழுமண்டா அருஞ்சித்தாத் பரதேசி உன்னால ஏழுமண்டா ஒற்று எலும்புக்குள்ள புலிகள் தான் சுட்ட ஆதாரத்தோட எடுறாங்க. ஆனால் இராணுவத்தோட இருந்து நீங்கள் ஒட்டுக்குழுவா இபிடிபியோட இருந்து செய்த கொலை எலும்பு குழு இந்த எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் என்ன இராணுவம் மட்டுமா செம்மணியில் பயன்படுத்தினேன்? ஒட்டுக்குழுக்கள் முழு பேர் புலட்டில இருந்து இபிடிபியில இருந்து முழு பேர் அருஞ்சித்தாத்து நீ இபிடிபியோட இருந்து செய்த ஒட்டுக்குழு கொலை தான் இந்த செம்மணியில் எடுபடுது. அப்ப நாளைக்கு இப்ப இருக்கிற அரசாங்கம் இந்த செம்மணி விவகாரத்தில் தண்டனை கொடுக்க அரசாங்கத்துக்கு இந்த கொலை செய்த விடயம் விசாரிச்சு அது உண்மைத்தன்மை வரக்குள்ள இபிடிபி அருஞ்சித்தாத்துல மாட்டுப்பட போகுது கொலையில. அதால தான் இப்ப செம்மணி விவகாரத்தை குழப்புற முகமாக தான் விடுதலை புலிகள் செய்த குற்றங்களும் விடுதலை புலிகளால் செய்யப்பட்ட கொலைகளும் அந்த ரவுபைக்கும் அவன் பைத்தியாரன் ரவுபைக்கும் நாங்கள் முஸ்லீம் அரசியல்வாதி மாதிரி நல்லவங்கள் இருக்காங்க, முஸ்லீம் மக்களும் நல்லவங்கள் இருக்காங்க. அந்த அரசியல்வாதி மாறால இன்றைக்கு தமிழினம் தமிழ் பேசும் மக்கள் உண்டு செய்யல இருக்கு. அது தமிழ் அரசியல்வாதி மாதிரிலையும் இருக்குது, சிங்கள அரசியல்வாதி மாதிரிலையும் இருக்கு, அதுலேயும் முஸ்லீம் அரசியல்வாதி மாதிரிலையும் இருக்கு. அதுலேயும் ரவுபைக்குங்க போல பச்சோந்தி இல்லை.
ரவுவைக்கும் ஒரு பச்சோந்தி அல்லது வடக்கு கிழக்கு எப்போ இணைய இருந்தது. எங்களுக்கு இப்போ புலத்தில் இருந்து சொல்கிறாங்க இம்பராசா இன்றைக்கு ரவுவைக்கும் பெல்ட்டி அடித்தபடியாக தான் இன்றைக்கு வடக்கு கிழக்கு இணைய இல்லை. இல்லாட்டி வடக்கு கிழக்கு இணையிற ஒரு கனிஞ்சு வரக்கிட்டவா தான் விட்டு ஸ்ரீலங்கா ஓடி வந்துட்டு தனி அளவு கேட்டவர். அப்பதான் அந்த மாதிரி சொன்னா போராடு தனி அளவு வேணுமாட்டா. என்னடா நாங்க போராடுறோம், இத்தனாயிரம் தியாகத்தை செய்கிறோம், உங்களுக்கு தனி அளவு தார. தமிழ் பேசும் மக்கள் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள். ஆனாமன்னா மாவனா அம்மா, ஆனாமன்னா மாவனா உமான்றீங்க. அது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. உங்களோட சமயம் முஸ்லீம் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், பரங்கிய மக்கள், எல்லா மக்களும் இந்த நாட்டில் வாழத்தான் வேணும். ஆனால் நாங்கள் போராடக்குள்ள நீங்களும் சேர்ந்து எங்களோட போராடி இருந்தால் ஓகே. நீங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து தானே போராடி போட்டு தனி அளவு கேட்டீங்க ரவுவைக்கும். அப்போ அந்த ரவுவைக்கும் குருக்கள் மட பிரச்சனையே பார்லமெண்டத்தில் கதைக்கிறாரு. பேர் ஓங்கி கத்துற அறிஞ்சித்தார். புலிகளுக்கு எதிராக குருக்கள் மாநிலத்தில் செய்த கொலை, முஸ்லிம் மக்களை செய்த கொலைக்கு புலிகள் பதில் கூறணும், அவங்க நேரையும் போர் குற்றம் இருக்கு. அடை புலிகள் செய்த படுகொலை பற்றி நிரூபிக்கிறதுக்கு குருக்கள் மடத்தில் ஊற்று எலும்பு கொடுக்காட்டு. ஆனால் அரசாங்கத்தோட சேர்ந்து நீங்க ஒட்டுக்குழுக்கள் செய்த படுகொலை இந்த வடக்கு தொடக்கம் கிழக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு எடுத்துக்கொண்டு தான் இருக்க போறாங்க எலும்பு கூடு. அந்த நேரம் அரசாங்கத்தோட இருந்து செயல்பட்ட ஒட்டுக்குழுக்கள் அருஞ்சித்தாத்து உட்பட, இபிடிபி உட்பட, பிளட் உட்பட முழு பேரும் பதில் கூறியாகணும். அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனா பிளட்ல இருந்தவங்களும், இபிடிபியில் இருந்தவங்களும், டெலவுல இருந்தவங்களும், இபிஆர்ல இருந்தவங்களும் எல்லாருக்கும் இல்லை. அவங்க உண்மையான தேச பற்றோட விடுதலைக்கு போனவங்கலாம் ஒதுங்கி போய் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. உண்மையா பிளட்ல இருந்தவங்க, டெலவுல இருந்தவங்க, அவங்க எல்லாருக்கும் இல்லை. இது இராணுவத்துடன் சேர்ந்து செயல்பட்டார்கள். எங்கட இனத்துக்கு எதிராக, எமக்கு எதிராக, புலிகளுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடின ஆக்களுக்கு எதிராகத்தான் இந்த பதிவு. மற்ற எல்லாரையும் நான் குற்றம் சொல்லலை. அதில் எல்லாரும் ஒவ்வொரு கொள்கைக்காக போராடினவங்க தான். எல்லா அமைப்பில் இருந்தவங்க இராணுவத்தோட இருந்து கடைசி வரைக்கும் செயல்பட்டார்கள். கடைசி வரைக்கும் 2009 வரும் வரைக்கும் இல்லை, 95, 6, 7, 8 வரும் வரைக்கும் மைந்தாவோட இருந்து செயல்பட்ட ஒட்டுக்குழுக்களும் இருக்கிறாங்க. இப்போ தேசியம் பேசிக்கொண்டு அவங்களுக்கு நான் சேர்த்து இந்த அருஞ்சித்தாத்திர விடயத்தை சொல்லவாங்க. இந்த பரதேச ஜாழ்ப்பாணத்தை விட்டு முதல் அடிச்சு திறத்துங்க. இந்த பரதேசம் குலைத்து கொண்டு இருக்க கூடாது தொடர்ந்து. இந்த பரதேசி சொல்றான் கேளுங்க. 12,600 விடுதலை புலிகளும் ஒவ்வொருவனை காட்டி கொடுத்து தான் வந்தான். அப்ப 12,600 பேரும் ஒவ்வொருவனை காட்டி கொடுத்தா எத்தனை? 24,000 எத்தனை பேர் வரும்? 25,100 பேர் வரும். திரும்ப புனர்வாழ்வுக்கு ஒவ்வொருவனும் காட்டி கொடுத்தாங்க. அடே பரதேசி, நீங்க தானேடா காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எங்களை கொண்டு நிர்வாணப்படுத்தி புனர்வாழ்வுக்கு கொண்டு விட்டு எங்கட உடம்புல அருணா கொடி கூட இல்லை. நாங்கள் இராணுவத்திட்ட போக புறத்தை நாங்கள் காட்டி கொடுக்கறதுக்கு இருக்கு, கூட்டி கொடுக்கறதுக்கு நீங்க தானே இராணுவத்தோட இருந்து செயல்பட்ட. நீங்க இந்த அருஞ்சித்தாக்க ஒன்னு கேட்கிறேன். அப்ப என்னடா ஒவ்வொருவனையும் காட்டி கொடுத்து போட்டு வந்தேன்னா அவங்களை என்னத்தை காட்டி கொடுத்து போட்டு வந்தேன்? அவங்க நடுங்கி பயந்து ஒடுங்கி குடும்பத்தை பிரிஞ்சு, உறவை பிரிஞ்சு, உற்றார பிரிஞ்சு, தங்களை வந்து பார்ப்பாங்களா, எங்கட தமிழ் அரசியல்வாதி மாதிரினால எங்களுக்கு கை கொடுப்பாங்களான்னு ஏங்கி தவிச்சு தாண்டா அரசாங்கம் பொது மன்னிப்பு தந்தது. எங்களை விட்ட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இன்றைக்கு 16 வருஷமும் இருக்கிறாங்க எங்களை போராளி. அவனுங்களை ஒருவனை நீங்கள்லாம் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து ஒரு கடைச்சா எல்லாம் முடிஞ்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு புலிகளில் கடிக்க வலிக்கிறீங்க. நாங்கள் சாகலை. நாங்கள் 12,000 பேரும் இருக்கிறோம். அதே மாதிரி கற்றுக்கொண்ட பாடத்தை நாங்கள் மறக்க இல்லை. நீங்கள் என்ன கற்றுக்கொண்ட பாடத்தை மறப்பீங்களா? இல்லையே தானே. அப்போ நாங்கள் எல்லாம் செய்வோம். எல்லா படமும் எங்களுக்கு தெரியும். நரி விளையாட்டு தெரியும், புலி விளையாட்டு தெரியும், பூனை விளையாட்டு தெரியும், எல்லா இதுவும் தெரியும். ஆனால் தில்லும் இருக்கு. ஆனால் நீங்கள் எங்கட கண் பார்வையிலிருந்து ஒரு காலம் தப்பினா நாங்கள் ஜனநாயகத்தில் ஈடுபட்டு மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு, ஆனால் உங்களுக்காக ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை மக்கள் தண்டனை தருவாங்க. இனிமேல் ஒரு வன்முறையை ஆயுத கலாச்சாரமே இந்த நாட்டில் இல்லை. அது புரியலாகி நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்றோம். அந்த வகையில் பாருங்க, அவர் திரும்ப கதைக்கிறத பாருங்க. அருஞ்சித்தாத்துக்கான பதிவு தான் இது. மக்களே பாருங்க. பாருங்க, பிரபாகரன் தானே 83, 84, 85 காலப்பகுதியில் குட்டிமணி தங்கத்துறையை காட்டி கொடுத்தான். அப்போ இவனுக்கு என்ன தெரியும்? வரலாறு என்ன தெரியும்?
அவன் ஆறு பரதேசி. அப்ப பிரபாகரன் எங்க இருந்து 83 84 கால பதில குட்டிமணி தங்கத்துறை அகல எங்க இருந்தது? அப்ப இவன் எவ்வளோ பரதேசி இப்படி கிடந்து யாழ்ப்பாணத்துல கொக்கரிக்கிறான். ஆனா யாழ்ப்பாணத்துல தேசியம் பேசிக்கொண்டு முழு தலையும் இருக்கிறீங்க அரசியல்வாதி மேல். இளைஞர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கம் இல்லையா, ஜோசம் இல்லையா, மானம் இல்லையா? யாழ்ப்பாண தமிழன் நண்டு இந்த அர்ஜுனா அவர்களே உன்னிட கேட்கிறேன். நீ அடிக்கடி சொல்றாய் பார்லமெண்டத்துல அர்ஜுனாவில் எனக்கு இன்னும் கோபம் இருக்கு. என்னென்றால் அர்ஜுனாவை பற்றி வெளிநாட்டில் இருந்து என்ன சொன்னா இம்பராசா அர்ஜுனாவை பற்றி கதைக்காங்க. சரி விடுங்க, நீங்க போராளியா இருந்து சுட்டி காட்டி கதைக்க கூடாது. கனவேர் சொன்னபடியா நான் பேசாம இருக்கிறேன். அர்ஜுனா நான் உன்னிட்ட டைம் கேட்டேன்னா இந்த மன்னார் விவகாரத்தை பற்றி ஹாஸ்பிட்டல் பிரச்சனையை பற்றி வந்து கதைக்கிறதுக்கு அர்ஜுனா நான் புரியல என போராளி கேட்க நீ ஓம் சந்திக்கலாமோட ஒரு டைம் தந்த இத்தனாம் தேதி சந்திப்பா அன்றைக்கு எங்களுக்கு வரையில நான் மெசேஜ் போட்டேன். நாங்கள் 30ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை சந்திக்கலாம். அந்த மெசேஜ் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று தரோம். நீ அறிக்கை விட்டு இருந்தாய் மன்னார் விவகாரத்தை பற்றி சட்டபூர்வமாக எழுத்து மூலம் தந்தா தான் பார்லமெண்ட்லையும் கதைப்பேன் நீ ஃபேஸ்புக்கில் சொல்லி இருக்கிறாய், படம் காட்டி இருக்கிறாய். சரியா? ஆனால் அங்கே போயிட்டு முழு 44,000 மாவீரரை பற்றியும் போராளி தலைவரை பற்றியும் கேட்க 44,000 மாவீரர் மட்டும்தானே போராங்க. 44,000 மாவீரர் வீரச்சாவடைஞ்சே தெரியாம. அப்போ மிஞ்சிய போராளிகள் ஆறு? நாங்கள் ஆறு வெங்காயமா இல்லை தேங்காய் உரிச்சிட்டு வந்த நாங்களா? அர்ஜுனா நீ சரியான ஆளா இருந்தா, நீ உண்மையான இந்த எங்கட தேசத்தில் பற்ற பற்றி நீ கதைக்கிறவனா இருந்தா, உண்மையான தேச பற்று உள்ளவனா இருந்தா, நீ அடிக்கடி சொல்ல நான் ஜாழ்ப்பாண தமிழன், ஜாழ்ப்பாணம் சுத்த தமிழன், ஜாழ்ப்பாண தமிழ். மற்ற கிழக்குமான தமிழன் என்ன வெங்காய தமிழனா, இல்லை தேங்காய் தமிழனா, மாங்காய் தமிழனா? அர்ஜுனாட்ட கேட்கிறேன். நீ இந்த யாழ்ப்பாணம் தமிழன் நான் சுத்த தமிழன் என்று கதைக்கிற கதையை மட்டும் விட்டுருவோம் நீ. சரியா? மற்றவன்லாம் வெங்காய தமிழன், மற்ற சிங்கள தமிழனும் இல்லை மற்றவன்லாம். சரியா? அர்ஜுனாவுக்கு சொல்றோம். சரியா? அதே டைம்ல அர்ஜுனா நீ வந்து பக்க சார்பா செயல்படுற விளங்கிட்டான். இங்க மன்னார் விவகாரத்துல வினோதன் இந்த ரூவனாக்கட பிரச்சனை ஹாஸ்பிட்டல் பிரச்சனை நீ வாய் திறந்து கதவா பார்லமெண்டத்துல என்ன காரணம் கதைக்கலன்ட்டு முழு விவரம் எனக்கு தெரியும். சரியா? அந்த விஷயத்தை அடுத்த விஷயத்தில் சொல்ல வாரன். நீ அர்ஜுனா நீ சுத்த தமிழன் தானே கேட்கிறாய், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாய். சாவச்சரி நீ யாழ்ப்பாண அந்த இவனுக்கு எதிராக இந்த அரிஞ்சித்தாத்தனுக்கு எதிராக ஒரு வழக்க போடும். புலிகளுக்கு எதிராக இவர் வந்து போர்க்குற்றம் செய்த புலிகள் செய்த குற்றம், புலிகள் செய்த படுகொலையை நான் நிரூபித்து காட்டுவேன். ஒரு எலும்பு கூட எடுக்க சொல்லு வடக்கு கிழக்கில் புலிகள் செய்த கொலையை. புலிகள் நேரடியாக போய் மரண தண்டனை கொடுத்த அல்பர்ட் துரையப்பா இருக்கலாம், அது எவன தேச துரோகிகளா இருக்கலாம், அவ்வளவு பேருக்கு நேரடியாக போய் சுட்டதுதான் புலிகள். அங்கே இழுத்து கொண்டு வச்சு டயசமா வச்சு பிள்ளையோட வச்சு கற்பழிச்சு சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் கொடுத்து பாலச்சந்திரனுக்கு எங்கட சகோதரி இசைப்பிரியாவை நிர்வாணப்படுத்தி 50 பேருக்கு மேற்பட்ட இராணுவம் கற்பழிச்சு கொண்டு குவிச்ச புலிகள் இல்லை நாங்கள். சரியா? ஆனா அர்ஜுனான்ற நீ நீ கடும் மோசம் புலிகளை வித்து தலைவரை வித்து தான் நீ பார்லமெண்ட்ல பேசிக்கொண்டு இருக்கிறாய். சரியா? இதான் உனக்கு சொல்றேன். நீ இப்படியா நீ என்ன அறிஞ்சித்தாதனுக்கு நடவடிக்கை எங்கிட்ட இன்றைக்கு அரசியல் பலம் நாங்க பார்லமெண்ட் உறுப்பினர் இந்த அறிஞ்சித்தாதனுக்கு பழக்கப்படுவோம். நான் நாளைக்கு நிரூபிச்சு காட்டு. நீ யாரு? நீ தமிழனா, சிங்களவனா, முஸ்லிமா, இல்ல யாரு, கிறிஸ்தவனா? நீ சொல்லு. எவன் நீ? என்ன புலிகளுக்கு எதிராக நீ என்ன புலிகளுக்கு எதிர்ப்பு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாய் இருந்து எங்கட தமிழ் மக்களுக்கு எதிராக தானே நீ எதிர்ப்பு அரசியல் செய்யற. அப்ப இந்த அர்ஜுனா கொஞ்சம் விளங்கி கொண்டு நீ செயல்படணும். நீ பக்க சார்பா மன்னார் விஷயத்துல பக்க சார்பா செயல்படுறாய். இன்றைக்கு வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் என்னட்ட எத்தனை பேர் கேட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க போவோம் அர்ஜுனாட்ட வாங்க இன்பராசனமா நான் மெசேஜே பார்க்கறான் இல்லை, கோல் டைம் தாரான் இல்லை, டைம் தராம நாங்க போய் எங்க இறங்கி அர்ஜுனாவை சந்திக்கிறேன் பாரலாம். அப்ப அவருக்கு விளங்கி வினோதனை பற்றி கதைக்கிறதுக்கு அவர் இல்லை, வினோதன் ரூவனை பற்றி கதைக்க மாட்டார் அர்ஜுனா. ஆனா அந்த விஷயம் நீ கதைக்காம இருக்கும் வரைக்கும் எனக்கு வெற்றி என்று அப்பதான் நான் உன்னை சுட்டி காட்டல. அர்ஜுனாவுக்கு சொல்லிக்கொண்டு இந்த பரதேசிட முகத்தை காட்டுறேன். இந்த பரதேசிக்கு யாழ்ப்பாண மக்கள் அடி ஏண்ட இளைஞர்களை புலிகள் எதிர்ப்பு அரசியல் செய்யறாராம். அப்ப இவன் யாரு? தமிழனா, சிங்களவனா, முஸ்லிமா, வேதமா, கிறிஸ்தவனா, மலையாளமா, தெலுங்கா? அப்ப பாருங்க. அப்ப இவன் யாரு? இவன் எவன்? அப்ப இந்த நாய் யாழ்ப்பாணத்திலிருந்தே கொக்கரிக்குது. சரி, நான் சொல்ல வாரன். ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க. இந்த நாய் யாழ்ப்பாணத்திலிருந்து கொக்கரிச்சு கொண்டே இருக்குது. சரியா? புலிகளால் கொல்லப்பட்ட ஆக்கள் முழு பெரிய நான் ஒன்று சேர்க்க தேடுக்கப்படுறாங்க. மற்ற இன்னொரு விஷயம் சொல்றேன். புலிகள் எல்லாருக்கும் குப்பி போறாங்க.
குப்பி பிரச்சனை வருது. சரி, நம்ம விஷயத்துக்கு வா. சரி, அவர் இன்னொன்று சொல்லியிருக்கார், புலிகள் எல்லாருக்கும் குப்பியை கொடுத்துட்டு தாங்கள் தப்பிச்சு போயிட்டாங்களாம். என்ன அந்த மனசுங்கன்னோட மனுஷி என்ன தமிழ்ச்செல்வன் மனுஷியெல்லாம் இப்படி போனாங்களாம், தங்களுக்கு குப்பி அடிக்க தந்துட்டு. இவன் போராட்டத்தில் இருந்தோம், தங்களுக்கு குப்பி அடிக்க தந்தன, எங்களுக்கும் குப்பியாக இருந்தேன், எல்லாருக்கும் குப்பியாக இருந்தேன். யுத்தம் முடிஞ்சு அது வளமை. இன்றைக்கு நாங்கள் சண்டை செய்து 5,000 வரைக்கும் நாங்கள் ஒதுக்கி கொண்டு போயிருந்தால் இராணுவம் சரணடைஞ்சிருக்கும், நாங்கள் விட்டு தான் இருப்போம். அதே மாதிரி நாங்கள் யுத்தம் முடிஞ்சு நீங்கள் எல்லாம் கூட்டி கொடுத்து 32 நாட்டுக்கு மேலே எங்களோட போராட்டத்துக்கு சதி செய்து நாங்கள் ஆயுதம் மௌனிக்கப்பட்டுச்சு. அப்போ ஆயுதம் மௌனிக்கப்பட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு ஜனநாயகத்தில் ஈடுபடுறோம். அப்போ நீ இன்றைக்கு என்ன செய்கிறாய்? நீ எங்களோட நீ ஒரு இனப்பற்றா? நீ தமிழனுக்கு பிறந்தியா? யாருக்கு பிறந்தா? சிங்களவனுக்கு பிறந்தியா? முஸ்லீமுக்கு பிறந்தியா? இல்லை எவனுக்கு பிறந்தாய்? நீ உண்ட அம்மாரு, உண்ட அப்பாரு, உண்ட கோத்திரமாரு, உண்ட குலமன்னு நீ யாரு? நீ எவன்டா? நீ யாழ்ப்பாணத்திலிருந்து கத்தி கொண்டு நீ யாரு? முதல் நீ சொல்ல. தமிழனா இருந்தா தமிழனுக்கு சார்பாக தானே இடம் இருக்கணும். அல்லது நீ என்ன செய்யணும்? இப்போ அரசியல்வாதிக்கு எதிர்ப்பாரு. எங்களோட தமிழ் மக்கள் இன்றைக்கு அவங்க 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் இழந்தது, உண்மையான போராட்டத்தில் இருந்தவங்க, எஞ்சிய போராளிகள் இன்றைக்கு வாழ வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோட தங்களோட 5 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் அவங்கள கொண்டு எப்படி படிப்பு செலவுன்னா, அவங்களோட வாழ்க்கை செலவுன்னா, வாழ்வாதாரம் என்னன்னு சொல்லி சிந்திச்சு கொண்டிருக்கிற எஞ்சிய போராளிகளை பற்றி கதை. அதை விட்டுட்டு நீ புலிகளுக்கு எதிர்ப்பாவே நான் அரசியல் செய்வேன்டா. நீ எவன்? இன்றைக்கு சிங்கள அரசு கூட புலிகளுக்கு எதிர்ப்பு அரசியல் செய்யல. அப்ப நீ எவன்? நீ எந்த இனத்தை சேர்ந்தவன்? நீ உனக்கு என்ன உரிமை? யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணத்துக்கு நீ என்னன்னு வாழ்றாய்? நீ எதுல போறாய்? எதுல வாராய்? எங்க இருக்கிற? எப்படி இருக்கிற? யாழ்ப்பாண இளைஞர்களுக்கு விளங்காத என்னடா? யாழ்ப்பாண இளைஞர்களை உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க என்ன சோத்த தின்றீங்களாடா? என்னத்துல தின்றீங்க? ரோட்டால போறவங்களுக்கு ஹெல்மெட்டால அடிக்கிறீங்க, வாழால வெட்டுறீங்க, குத்துறீங்க. அப்ப இந்த ஒரு நாய் ஒன்று குலைச்சு கொண்டு தெரியுது, நீங்க பார்க்கல. நீங்க நினைக்கணும் இந்த நாய், இந்த பரதேஷ், இந்த நாய், இந்த என்ன இந்த அருஞ்சித்தாட், இந்த நாய்க்கு நீங்க என்ன செய்தாலும் அரசாங்கம் உண்டு கணக்கு எடுக்காது. இந்த நாய்க்கு நீங்க எது செய்தாலும் கோட்டபாயா, மைந்தா, என்ன இவங்க தான் முன்னாள் ஆட்சியாளர் தான் வென்ற ஆக்கள், அவங்க தான் ஆக்ஷன் கேட்பாங்க. அப்ப அவங்களே ஓடிக்கொண்டு திரிகிறாங்க. செய்த ஊழல்களுக்கு பதில் சொல்லிக்க இல்லாம இன்றைக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஓடுற நிலைமையில அனாதரவாக இருக்கிறாங்க. அப்ப இந்த அறிஞ்சுத்தாது என்ன? இப்ப புலிகளுக்கு எதிர்ப்பான அரசியலை செய்து இப்ப அனர குமார திசாநாயக்காக்குள்ள உள்வாங்கிறதுக்காக, இந்த ஆட்சிக்குள்ள உள்வாங்கிறதுக்காக தான் புலிகளுக்கு எதிர்ப்பான அரசியலை செய்யற மாதிரி நடித்து கொண்டிருக்கான். ஆனா அவன் கோட்டாவோட மைந்தாவோட இருந்து செய்த துரோகம் கணக்கு. எங்களை தமிழ் மக்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டதுக்கு எல்லாம் காரணம் இந்த அறிஞ்சுத்தா ஏபிடிபியோட சேர்ந்து. அப்ப என்னன்னா இப்ப இருக்கிற ஆட்சியாளரை இழுத்தெடுக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்காங்க யாழ்ப்பாணத்துல. நீங்க இந்த அறிஞ்சுத்தாதனுக்கு எடுத்து ஒரு பொல்லால அடிச்சு மண்டையோடச்சு கோமாவை ஆக்கினாலும் ரோட்டால போறவங்க இந்த அரசாங்கம் உண்டுங்க இருக்கா. கோர்ட்ஸில் வழக்கு நடக்கும், அடிச்சாக்களுக்கு ஒரு தீர்ப்பு நடக்கும். 3 மாதம் கொலை செய்யாட்டி 3 மாதம் 4 மாதத்துல வெளியில வரலாம். எனக்கு அடிச்சு மண்டையை உடைச்சிட்டு நீங்க 3 மாதம் 4 மாதத்துல வெளியில வரலாம். அதான் உண்மை, சட்டம். சரிவா? அப்ப இந்த நாயை நான் அரசாங்கத்துக்கு ஒன்று செய்ய சொல்லல. இந்த நாய் எங்கட இன நாய் இல்லை. இந்த நாய் யூதர் பரம்பரையில வந்தவங்க அந்த நாய். சரியா? இந்த நாய் இந்த அறிஞ்சுத்தாத இந்த பார்லமெண்ட் எம்பி மாதிரிலாம் புடுங்குறாங்க. அங்க தேசியம் பேசுற அண்ணா, தலைவர், மாவீரர், போராளி. பணம் மட்டும்தான் வாழ்க்கை உங்களுக்கு. நீங்க இந்த பக்க சார்பான அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படி பார்க்கக்குள்ள உண்மையில இதெல்லாம் பார்க்க நீங்க சொன்ன விடயம் எல்லாம் சிலது பொய்யா வருது. விளங்கிட்டா? அவர் செய்த சத்தியமூர்த்தி டாக்டர் செய்த வன்னியில செய்த தியாகம் மிகப்பெரியது. ஆனா அவர் இன்றைக்கு இனப்படுகொலைக்கு சாட்சியா நடந்த கொலையில பற்றி சத்தியமூர்த்தி சொல்லாம இருக்கிறதுக்கான அவரோட உயிர் பயம். சரியா? ஆனா சத்தியமூர்த்தி எங்கட கண்ணுக்கு முன்னுக்கே பல உயிர்களை காப்பாத்தினவர் அர்ஜுனா. அதே டைம்ல இனப்படுகொலைக்கு சாட்சியம் அவர் சொல்றதுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன செய்தவர்? பண்ணவர் தானே. என் சம்பந்தம் என்னச்சு? அப்ப அப்படி பார்க்கக்குள்ள சத்தியமூர்த்தி பெட்டர். விளங்கிட்டா? அப்ப ஆனவடியா நான் எனக்கு இப்ப மற்ற அரசியல்வாதிமாரை விட அர்ஜுனா நீ சரியா இருந்த இந்த நாய் குலைக்காது. இந்த அறிஞ்சுத்தா அந்த நாய்க்கு நீ வழக்கு போடலாம்.
மற்ற உனக்கு அரசியல் பலம் இருக்கு, மக்கள் அந்த அங்கீகாரம் இருக்கு, 21,000க்கு மேற்பட்ட வாக்கு இருக்கு, உனக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நீ வந்திருக்கிறாய். அப்ப நீ யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நாய் ஒன்று குலைச்சு கொண்டு இருக்குது. எங்கட இனத்துக்கு, எங்கட போராட்டத்துக்கு, எங்கட தேசிய தலைவருக்கு, எங்கட மாவீரருக்கு, எஞ்சிய போராளிகளுக்கு, எங்கட மண்ணுக்கு, எங்கட தேசத்துக்கு குலைச்சு கொண்டிருக்கின்ற நீ பார்த்து கொண்டு பார்லமெண்டத்தில் மட்டும் எல்லாருக்காக கதைக்கிறாய். ஜேபி கதைக்கிறாய், ரோன விஜய் விலகி கதைக்கிறாய், தேசிய தலைவரையும் கதைக்கிறாய். அங்க வந்துட்டு இங்க சண்டை பிடிக்கிறாய் ஸ்ரீதரன் என்ன பேர் சாணக்கியனாரு, அங்க போயிட்டு சொல்றாய் தமிழனுக்காக நான் நிற்பேன், தமிழ் அரசியல்வாதி மாதிரி சிங்களவன் எது பேசலான்றாய். என்னடா பூச்சாண்டி காட்டுற அர்ஜுனா? என்ன என்ன அரசியல் இது? அரசியல்ல உணர்வுல ரத்தத்துல வரணும், ரத்தத்துல வரணும், உறுதியா வரணும், உண்மையா வரணும், நேர்த்தியா வரணும். சாகுற கட்டத்துக்கு இருக்கணும்னா உண்மை இருக்கணும். சும்மா கொக்கரிக்கிற அரசியல். நீ யாருக்கு ஆசை பக்கம் அரசியல் செய்கிறாய்? எல்லாருக்கும் காலத்து வாங்குறேன் பார்லமெண்டத்தில். நானும் கதைக்க கூடா. நீ போடு, நீ என்னவோ செய். ஆனா நீ செய்த பக்க சார்பான விஷயம் மன்னர் விவகாரத்தில் நீ தலையிடாம இருக்கிறதுக்கு அர்ஜுனா நீ பதில் கூறியாகும். சரியா? உனக்கு எழுத்து மூலம் கொண்டு தாரத்துக்கு என்னோட 5-6 பேர் பாதிக்கப்பட்டவங்க நின்றவங்க. ஆனா நீ டைம் தரல. அன்பார்ந்த புலம்பெயர்ந்த மக்களே, அர்ஜுனாக்கு உதவி செய்யறவங்களே, நாங்கள் அந்த மன்னர் விவகாரத்தை பற்றி அர்ஜுனாட்ட கேட்டு, அர்ஜுனா சொன்ன ஓமண்ணா வாங்க என்ன எழுத்து மூலம் தாங்க, நான் பார்லமெண்டத்தில் கதை பண்ணோம். நாங்கள் பல முறை ட்ரை பண்ண போன் தூக்குறாரு, மெசேஜ் போட்டிருக்கேன், இப்போ வார தம்பி டைமை தாங்க, இப்போ வரைக்கும் எடுக்கிறாரு. அப்போ வேறு பக்க சார்பா அர்ஜுனாக்கும் கேதீஸ்வரனுக்கு தான் வேறு அரசியல் செய்கிறார். மற்றபடி ஊழலை பற்றி எந்த விஷயத்தை பற்றி அவருக்கு இது இல்லை. ஆனால் மன்னார் வினோதன் ரூபனாக்களை பற்றி அவர் கதைக்க மாட்டேன். காரணம் இருக்கு. அந்த காரணம் செல்லத்தில் அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு சில ஆக்கள் வாய்கட்ட சொல்லக்கூடாது, சில விஷயத்த சொல்லாங்க. நேர காலம் வரும், நாங்கள் ஒரு முடிவோடு நான் நீதிமன்ற வழக்கு எடுக்கத்தானே வரும். அப்போ அதால தான் நான் பேசாமல் இருந்து வந்தேன். நான் எனக்கு புலத்திலையும் சொன்னவங்க அர்ஜுனாவை பற்றி கதைக்காங்க இம்ரா சொன்னேன், அர்ஜுனாவோட சேர்ந்து பயணிக்கணும் என்றெல்லாம் எனக்கு நிறைய பேர் சொன்னேன். சேர்ந்து பயணிக்கிறதுக்கு அருகதை இல்லை. உண்மையா இருக்கிறவன் தான் உண்மையா இருக்கணும். சரியா? சும்மா பட்டாசு படி சுட்டு கொண்டிருக்க கூடாது. உன்னப்பல அரசியல் பலம் இருந்தா இன்றைக்கு நான் நிற்பேன், எங்க சர்வதேசம் ஃபுல்லா நிற்பேன். அமெரிக்காவுக்கு போயிருப்பேன், இந்தியாவுக்கு போயிருப்பேன், சர்வதேச நாட்டுக்கு போயிருப்பேன். எங்களுக்கு நடந்த அநீதி, நாங்க புலிகள், நாங்க இந்த வந்திருக்கிறோம் 5 பேர், நாங்க அரசியல் அங்கீகாரம் எடுத்துட்டோம், பார்லமெண்ட் வந்துட்டோம். 1000 மக்கள் கொல்லப்பட்டது, 1000 போராளிகள் இன்றைக்கு அனாதரவா நிற்கிறாங்க, 1000 மக்கள் விதவையா நிற்கிறாங்க. இன்றைக்கு வடக்கு கிழக்குல எங்களுக்கு தமிழீழம் என்ற ஒரு கோரிக்கை இருக்கட்டும், ஆனால் வடக்கு கிழக்கு புனரமைக்கணும், எங்களோட புனரமைக்கணும் என்று நான் எவ்வளவு வேலை திட்டத்தை நாங்கள் இன்றைக்கு ப்ரொபோசலோட போய் எல்லா நாட்டிலையும் கேட்டு எங்களோட வடக்கு கிழக்கு நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய பலம் எங்கள்கிட்ட இருக்கு. எல்லா எவிடன்ஸும் இருக்கு, எல்லா ப்ரொபோசலும் இருக்குது. சரியா? நாங்கள் இங்கே வெங்காயம் சுட்டு கொண்டிருக்கல, வலியையும் வேதனையும் பெற்று கொண்டிருக்கேன். இன்றைக்கு தான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆகையும் கோபமாக இருக்குது. என்ன காரணம்? நீ எது செய்யாட்டி முதல் அர்ஜுனா அவர்களே அருஞ்சித்தாவுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தவங்க எடுத்து போட்டு மன்னார் விவகாரத்தை பற்றி நாங்கள் மன்னார் குடியங்கள் வாரத்துக்கு இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்க வந்ததை அவங்க பார்லமெண்டத்தில் கொண்டு கதைங்க. ஏன் எம்பிபி அரசாங்கம் வேண்டாமல் என்ன போய் கடத்தொழில் அமைச்சிட்டு நாங்கள் கொண்டு கொடுத்துருக்குறோம் டாக்குமெண்ட்ஸ் மன்னார் விவகாரத்தை பற்றி. அவ ஏன் பவுனியா எம்பிபி ஏதாவது என்ன பேர் அவர் மயில்வானம் கேதீஸ்வரனா மகேஸ்வரனா, அப்போ அவர்கிட்டையும் கொண்டு கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த பார்லமெண்டத்தில் கதைக்கல. இவ்வளவு ஊழல், இவ்வளவு குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் இப்ப கதைக்க வந்தது அருஞ்சித்தாத்துல பிரச்சனை. அதான் எனக்கு அந்த ஒரு விஷயத்தை கதைக்க வழிகிட்ட மனதுக்கு இருக்கிற வலி அவ்வளவும் வரும். ஆனா கதைச்சு கொண்டே இருப்பேன். அவ்வளவும் அந்த ரியலா வரும், உண்மையான சம்பவம். இங்க ஒளிவு மறைவு கலர்படம் இல்லை, எங்களுக்கு நடிக்க தெரியாது, ரியலா செயல்படத்தான் தெரியும், அந்த மறைஞ்சி பாய தெரியாது. அப்போ ஆனவடியாக சொல்லிக்கொண்டு உண்மையிலே இந்த அருஞ்சித்தாத்தன்ற பரதேசி நாய யாழ்ப்பாண மக்கள், யாழ்ப்பாண அரசியல்வாதி மற்றாக்களை எனக்கு விடுங்க, மற்ற அரசியல்வாதி மாற்ற கதை தேவையில்லை எனக்கு. ஏன்னா அவங்க 20 வருஷம் கடந்து இன்னும் 20 வருஷம் இன்னும் 70 வருஷம் இப்படியே அரசியல் செய்கிறாங்க தான் மற்றாக்கள். அர்ஜுனா நீ மாற்றலாம், நிலைமையை மாற்றலாம். ஏன்டா நீ உனக்கு படிப்பு திறமை இருக்கு, 3 மொழியும் பேசக்கூடிய திறமை இருக்கு, இளம் வயசு. அப்ப நீ நினைச்சா ஒரு சூழலை மாற்றலாம். மாத்தினா அர்ஜுனா முழு போராளிகளையும் ஒன்று சேர்த்து, மேல் சிலுக்குது எனக்கு சொல்ல புல்லரிக்குது, ஒன்று சேர்த்து எங்களுக்கு ஒரு நிர்வாகத்தை கட்டமைச்சு அரசியல் நாடகத்தில் ஜனநாயகத்தில் போகலாம். ஆனால் அதுக்கு நீ அருகதையற்றவன் நினைக்கிறாய். அதைத்தான் நான் புலத்தில் சொன்னேன். உன்னை பற்றி நல்லதாக சொல்லுங்க. நான் சொன்னேன் அவர் இப்படி வரட்டும், இப்படி வந்தால் நாங்கள் இப்படி செய்வோம்.
என்ன எங்களுக்கும் இப்படி தேவை, கல்விமான்கள் படித்தவங்கள் இதன்றவங்கள் தேவை, வரலாறு தெரிஞ்சவங்க. நாங்கள் வரலாறை சொல்லுவோம், போராட்ட வரலாறு. நீ ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு கல்விமானாக இருந்து ஒரு முன் உதாரணமாக இருந்து வழி நடத்தி கொண்டு போகலாம், விளங்கிட்டா. ஆனால் அதை மீறாய் நினைச்சா மாற்றலாம். இந்த 5 வருஷம் அடுத்த பார்லமெண்ட் தேர்தலுக்குள்ளே மாற்றலாம். அதே மாதிரி இப்போ கூட இந்த மாகாண சபைக்கு கூட வட மாகாணத்தை விடாத அளவுக்கு ஒரு முதலமைச்சர் பதவியை கிழட்டு அரசியல்வாதிமாருக்கு, பழைய அரசியல்வாதிமாருக்கு இருந்து மக்களை மீட்டு நிதானப்படுத்தி கொண்டு வர அளவுக்கு அரிச்சுனா மாறு மன்னார் விவகாரம் நீ பார்லமெண்ட்டில் கதைக்கும். அவ்வளவு ஆதாரபூர்வமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சரியா? வினோதன் ரூவன் இவங்கள் உப்பு திண்டவன் தண்ணி குடிச்சு ஆகணும், மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு நான் சொல்லிக்கொண்டு அருண் சித்தார்த்துக்கு தகுந்த நடவடிக்கை யாழ் மாவட்ட மக்கள் அரசியல்வாதிமார் என்ன அரசியல் ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எங்களை இனத்துக்காக போராட்டத்தை கொச்சப்படுத்தி புலிகளுக்கு எதிரான அரசியல் அவர் செய்யப்படுறேன்னு சொல்கிறார். புலிகள் என்ன குற்றம் செய்தது? பாதுகாப்பு வலயம் என்று போட்டு சுதந்திரவரத்தில் பாதுகாப்பு வலயம். ஆனால் பாதுகாப்பு வலயத்துக்கு அரசாங்கம் புஷ்பரஸ் குண்டிலேருந்து ஆட்டிலேருந்து 5 வரைக்கும் அடிச்சது. சுதந்திரவரத்தில் பாதுகாப்பு வலயம், அடுத்து கைவேலி எர்ணப்பாலை பாதுகாப்பு வலயம் அட்டி, அதுக்கப்புறம் எர்ணப்பாலையிருந்து புது மாத்தலை அதுக்குள்ள அட்டி. பாதுகாப்பு வலயம் எங்க 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருந்து அவ்வளோத்தையும் அடிச்சு கொண்டு குவிச்சது இந்த கவர்மெண்ட், இலங்கை அரசாங்கம். அப்போ இன்றைக்கு புலிகள் மக்களுக்கு கேடயமா தானே. ஆனால் அரசாங்கம் அடிக்கிற அடி முழுக்க மக்கள் தான் செத்தது. நல்லா தெரியும், 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அப்போ மக்களை மக்கிறதுக்காக அப்போ இந்த கதையில கதைச்சா எங்கட முதுகுலாம் வெடிச்சது முழு செல்லும். எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு எத்தனை புஷ்பரஸ் குண்டு புள்ளையிலாம் எரியுது. போய் கையை பிடிச்சா தோல் உரியும். புஷ்பரஸ் குண்டு ஒரு இது வெடிச்சா 30-35 குண்டு வெடிக்கும். அந்த சிகப்பு ரிபன் சுத்தி இருக்கும் அந்த செல்லில், வெடிக்காம இருக்கிறதா அந்த ரிபனை போய் தூக்குனா அது வெடிக்கும். அப்படியெல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்து வந்த போராளிகள் நாங்கள் கொடுமை. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு புலிகளுக்கு எதிராக அரசியல் செய்கிறார். புலிகள் செய்தது மக்களுக்காக போராட்டம் இல்லையா? புலிகள் என்ன புலிகளுக்கு எதிராக செயல்பட்டவங்களை சுட்டுத்தான் எங்க அந்த மனுஷங்க என்ன சொல்றேன், புலிகளுக்கு எதிராக செயல்பட்ட துரோக கும்பலை சுட்டது உண்மை. மின்னல்ல வடிவா சொல்றாரு அந்த மனுஷங்க. நாங்கள் மரண தண்டனை கொடுத்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு வரையும் ரகசியமாக கொண்டு காட்டு வரலாறு இல்லை. எந்த ஒரு பெண்ணையும் நிர்வாணப்படுத்தி சுட்ட வரலாறு இல்லை புலிகள். எந்த ஒரு பச்சளம் பாலச்சந்திரனை போல பிஸ்கெட் கொடுத்து கொண்ட வரலாறும் இல்லை புலிகள். எந்த ஒரு பெண்ணுக்கு அநாரியமாக கதைச்சதோ கற்பழிப்பு இதில் ஈடுபட்டா அது போராளியா இருந்தாலும் சரி பொதுமானா இருந்தாலும் மரண தண்டனை கொடுத்த வரலாறு தான் இருக்கு. பெண்களை மதிச்ச வரலாறுனா உலகத்திலே தமிழீழத்தில் எங்களோட தேசிய தலைவர் எங்களோட போராட்டம் மட்டும்தான். பெண்களுக்கு மதிப்பு, மரியாதை, பாதுகாப்பு எல்லாம் இருந்தது எங்களோட நாட்டில் தலைவர் இருக்க மட்டும்தான். விளங்கிட்டு அப்படியான ஒரு புனிதமான இதே சுத்தியோட செயல்பட்ட ஒரு போராட்டத்தை கொச்சப்படுத்தும் மூலமாக இந்த அருண் சித்தார்த்து இனி மன்னார்ல இந்த வினோதன் ரூபன் எல்டிடி பயங்கரவாதி என்று சொல்ற. அப்ப இப்படியானவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நீ ஒரு அரசியல்வாதி இருக்குன்னா இதே சுத்தியோட செயல்படணும். உனக்கு என்ன தேவையோ வெளிநாட்டில் உனக்காக செயல்படுறாங்கன்னா உண்ட சகோதரங்களோ யாரோ கொஞ்சம் பேர் செய்வான். நீ சரியா செயல்பட்டா புலிகளும் ஒரு பாதையில் நிற்கும். அதை ஏனைய அரசியல்வாதிமார் புலிகளை ஒதுக்கி அரசியல் செய்கிற மாதிரி நீயும் ஒதுக்கி அரசியல் செய்துட்டு போகலாம் என்று மட்டும் நினைக்காது. இந்த அரசியல் நிச்சயமாக உண்மையாக நிதானமாக தீர்க்க தரிசனமாக சொல்றோம். இந்த அரசியல் இந்த ஜேபி இடதுசாரி கையில் இந்த ஆட்சி மாறினது போல விடுதலை புலிகள் தரப்புல இந்த அரசியல் வடக்கு கிழக்கு சார்ந்த அரசியல் மாறத்தான் போகும். அந்த நேரம் நீங்கள் எல்லாம் கைகட்டி நிற்கத்தான் போறீங்க. எங்கட மக்கள்ல கேள்விகளுக்கும் எங்கட அரசியல் பயணத்துக்கும் எதிராக நீங்க திகழ்ச்சி பயணிக்கத்தான் போறீங்க கைகட்டி. அதுக்கு முதலே நீங்கள் ஒரு அதிகாரத்தை போட்டு ஒரு நல்ல விடயத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அர்ச்சனாவும் இதை பார்க்கணும் கட்டாயமா. என்ன காரணம்னு சொல்லிட்டுன்னா இவ்வளவு எங்கட வேதனை வலியத்தான் கதைச்சிருக்கோம், உண்மையை கதைச்சிருக்கிறோம். இதுல எதுவுமே இல்லை. ஆனால் நீ செய்ததும் புல அர்ஜுனா சந்திக்க டைம் தந்துட்டு அதை புறக்கணிச்சது, உதாசீனப்படுத்தின புலம். இந்த மக்கள் தாயத்தில் உள்ள மக்களுக்கு எங்களை சந்திக்க வர சொல்படி நாங்கள் கேட்க போன் ஆன்சர் பண்ணல, உதாசீனப்படுத்தினது. அது எனக்கு சந்திக்க அர்ஜுனா விருப்பம் இல்லை. இருந்தும் எங்களோட ஹாஸ்பிட்டல் மன்னார் விவகாரத்துக்காகத்தான் அந்த 8 பேரையும் நாங்கள் கொண்டு கூட வழிகிட்டோம். அவங்கள்ட்ட கேட்குறான், ஏன்னு உங்களுக்கு சந்திக்கிறேன்னு சொல்லி கூட அர்ஜுனா இப்படி சொல்லுது. அதுக்கிடையில் இன்னொரு கதையும் எனக்கு வந்தது.
சுதாகரும் ரூவனாக்களும் போய் காலில் விழுந்த மாதிரி அர்ஜுனாட்ட என்ன மன்னர் பிரச்சனையை பற்றி கதைக்காக இது ஒரு தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், இது ஒரு சந்தேகமான தகவல் என்று எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் காலில் விழுந்தாலும் கையில் விழுந்தாலும் தலையில் விழுந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் கொண்டு போவோம் மக்கள் மத்தியில். எங்களுக்கு பலம் இருக்குது தானே, உண்மையை கொண்டு போகலாம் தானே. நாங்கள் மக்கள் மத்தியில் அரசாங்க மட்டத்தில் கொண்டு போவோம். ஆனால் அரசு நன்று இருப்பான், தெய்வம் நின்று கொள்ளும், எல்லாம் கொஞ்சம் பொய் கொஞ்சம் முன்னுக்கு போகும், உண்மை கொஞ்சம் லேட்டாக தான் வரும், லேட்டஸ்டாக வரும் என்று சொல்லிக்கொண்டு நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை இந்த அருஞ்சித்தாத்துக்கு தகுந்த நடவடிக்கை ஜாழ் மாவட்ட மக்களை எடுங்க. ஆனால் இனி அவன் பன்னிலேயோ கிழக்கு மாகாணத்திலே இந்த அருஞ்சித்தாதம் வந்து கொக்கரிக்க மாட்டான், கல்லால் இருந்து கொண்டு வருவான். ஆனால் இந்த ஜாழ்ப்பாணத்துக்கான எல்லா துரோகிகளும் இருக்கிறாங்க. இந்த ஜாழ்ப்பாணத்துக்கான எல்லா துரோகிகளும் இருந்து வளர்கிறாங்க. ஆனால் கேட்குறான் ஜாழ்ப்பாண தமிழன் அதுக்குள்ளானேடா துரோகிகளை வச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்போ புறம் என்னன்றா நீங்கள் திருவண்ணாமலை தமிழன் எங்கடா இருக்கு துரோகி சொல்லுங்க. அருஞ்சித்தாத் மாதிரி ஒரு துரோகிய திருவண்ணாமலை தமிழன் சொல்லுங்க. இந்த பன்னியில் முல்லத்தீவில சொல்லுங்க அருஞ்சித்தாத் மாதிரி ஒரு துரோகியை சொல்லுங்க. இந்த மன்னாரில் சொல்லுங்க அருஞ்சித்தாத் மாதிரி ஒரு துரோகியை சொல்லுங்க. இந்த மட்டக்களப்பில் அருஞ்சித்தாத் மாதிரி ஒரு துரோகியை சொல்லுங்க. அம்பாறையில் சொல்லுங்க அருஞ்சித்தாத் மாதிரி ஒரு துரோகியை. கர்ணா புள்ளியான விடுங்க, அவங்க எதிராக சண்டை பிடிச்சாங்க, இன்றைக்கு பயந்து போய் நடுங்கி போய் கர்ணா புள்ளியான அவருடைய வாழ்க்கை சரி, கர்ணா பொம்பளைக்கும் குடிக்கும் பின்னாலே தெரியுது. சரி அவனை விடுங்க. ஆனால் அந்த அருஞ்சித்தாத்மா இப்போ வரைக்கும் கொக்கரிக்கிற துரோகியை சொல்லுங்க. இப்படி கொக்கரிக்கல வடக்கு கிழக்குல ஏனைய இடத்துல, இந்த ஜாழ்ப்பாணத்துக்குலாம் எல்லாம் செய்வார்கள். அதுக்குள்ள ஜாழ்ப்பாண தமிழன் என்ன ஜாழ்ப்பாண தமிழன். நன்றி. அடுத்த நேரலையில் சந்திப்போம். எல்லாம் விளங்கி கொண்டு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.